வெல்கம் டு எ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் மட்டன் தொக்கு எப்படி பண்ணுறதுனா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மட்டன் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் எப்படி சாஃப்டாக செய்யறதுனா நம்ம இந்த ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் தொக்கு ரெசிப்பியில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொடி அரைச்சி போட போகிறேன். அது என்ன பொடின்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஒரு 1 செகண்ட் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அதோட நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கலந்து விட சொல்கிறேன். வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்ட கல்லுப்பு, மஞ்சத்தூள், ஏன்னா கல்லுப்பு நிறைய இதில் ஊறக்கூடாது, அதனால் எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுற மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் சதையாகவும் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் எலும்பாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கர் சூடான உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணுங்கள். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ அப்படியே கலந்து விடுங்க. அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஒரு 3 பெரிய வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளமாக, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா போகும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சேர்ப்பேன் வீட்டு மிளகாய்த்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மட்டனில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விடணும், அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி. அப்போ தான் அந்த மட்டனில் போய்ட்டு எல்லா மசாலாவும் நல்லா ஊறும். அது கூடவே இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போடணும் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் ஒரு தொழுவி விட்டுக்குங்க. இப்போது மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. வாட்டர் பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணக்கூடாது, அந்த கறி முழுகிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்ட மசாலாலாம் எல்லாமே ஊறுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டாச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு 1.5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். ஒரு தவா வச்சுட்டு 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடவே ஒரு 20 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வறுத்தி எடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தி எடுங்க, இல்லைனா ரொம்ப தீஞ்சு போயிடும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அப்படியே வறுத்தி எடுங்க. நாம் எல்லா மசாலாவும் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் இன்னொரு வாட்டி செய்யுங்க அப்படின்ற டைலாக் சொல்கிற மாதிரி எல்லோரும் உங்களை கேட்பாங்க. அவ்வளோதான், வறுத்து முடிச்சாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. குக்கர் இப்போ விசில் போட ஆரம்பிச்சிட்டான். மட்டனும் வேக தொடங்கிட்டான். மட்டன் சீக்கிரமாக வேக மாட்டான், அதனால் ஒரு 4 விசில் விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறைன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும். மட்டன் வெந்துட்டான். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கான். இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே இதில் ஊறி நல்ல டேஸ்ட் இருக்கும். நாம் வெறும் மட்டன் வேக வச்சா அது டேஸ்ட் நல்லா இருக்காது.
இப்போ அந்த மட்டனை மட்டும் தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, லவங்கம், 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் தட்டி வச்ச ஒரு 5 பல் பூண்டு இருக்குது, அதையும் சேர்த்துக்குங்க. அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சி போயிடும். வறுத்தாச்சு. இப்போ அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம் ஒரு 10, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக போட்டிருக்கோம், அதனால் நல்லா குக் ஆகட்டும். வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அந்த சின்ன வெங்காயத்தில் போயிட்டு அந்த மசாலாலாம் நல்லா ஊறுற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா அப்படியே குக் ஆகணும். நல்லா ஒரு கலக்கி விடுங்க. அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள். அப்படியே ஒரு கலக்கி விடுங்க. நம்ம மட்டனோட போட்டால் மட்டன் ரொம்ப வெந்து ஹார்டாகிடும், அதனால தான் நம்ம மட்டன் சேர்க்கல. நாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி அதை நல்லா வடிகட்டி அந்த பாலை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. தேங்காய் பாலை சேர்த்த பிறகு அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. அகைன் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு வருது பாருங்கள். அப்படியே ஒரு கலக்கி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அந்த மட்டனும் அந்த மசாலா எல்லாம் ஒன்றா குக் ஆகுற மாதிரி நல்லா அப்படியே கலந்து விடுங்க பொறுமையாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். ரொம்ப ஹையாக வச்சு செஞ்சால் சீக்கிரமாக தீஞ்சி போயிடும். மறுபடியும் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. நல்லா இப்போ மறுபடியும் கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொழி விடுங்க. அவ்வளோதான். இப்போ கலக்கி முடித்த பிறகு நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சோம்பு, மிளகு, தனியா, வரமிளகாய், இந்த பொடியை எடுத்து 1 ஸ்பூன் அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலக்கி விடுங்க. நம்ம இப்போ போட்ட மசாலாவும் இதில் போயிட்டு நல்லா அப்படியே இறங்கணும், அதனால் அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கலக்கி விட்டுருங்க. சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே.